கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 30,000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கொளத்தங்குறிச்சி, மருங்கூர், வள்ளியம் உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதாக விவசாயிகள் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அரவிந்தன் வழங்கிட கேட்கலாம். அரவிந்தன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சுனிதா. கடலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டு குறுவை சாகுபடிக்கான அறுவடை பணிகளை விவசாயிகள் தீவிரமாக மேற்கொண்டு வரும் நிலையில் விவசாயிகள் தங்கள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்வதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தற்காலிக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு விவசாயிகள் கொண்டு வந்துள்ளனர். இந்நிலையில் விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் நேற்றிரவும் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் விருத்தாச்சலம் அடுத்த கவுதாங்குறிச்சி, வள்ளியம், மருங்கூர், கார்மக்குடி, டிவி-புத்தூர், பேரலையூர் உள்ளிட்ட கிராமங்களில் அமைக்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் கொண்டு வந்த சுமார் 30,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்தும் நெல்மணிகள் முளைப்புத்தன்மை ஏற்பட்டும் சேதமாகியுள்ளது. இதனால் விவசாயிகள் கண்ணீர் மல்க செய்வது அறியாமல் திகைத்து வருகின்றனர். மேலும் ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் சுமார் 1 மாதத்திற்கு மேலாக விவசாயிகளின் நெல் மூட்டைகளுடன் காத்து கிடப்பதாகவும் பெரும் விவசாயிகளுக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் சிறு குறு விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படாததால் தங்களது நெல் மூட்டைகள் மழையிலிருந்து சேதமாகி வருவதாகவும் விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மேலும் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை லாரியிலிருந்து கொண்டு எடுத்து செல்லப்படாததால் விவசாயிகள் நெல் மூட்டைகளை அதிகாரிகள் கொள்முதல் செய்யாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் அது மட்டுமில்லாமல் அதிகாரிகள் மூட்டைக்கு 40 ரூபாய் முதல் 55 ரூபாய் வரை லஞ்சமாக ஒவ்வொரு கொள்முதல் நிலையங்களும் வாங்கிக் கொள்வதாகவும், அவ்வாறு வாங்கினால் மாதக்கணக்கில் சிறு குறு விவசாயிகளின் நெல் மூட்டைகள் காத்து கிடப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்த நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் உரிய வடிகால் வசதி இல்லாத காரணத்தினாலும் சமதளமாக இல்லாத காரணத்தினாலும் கொள்முதல் நிலையங்கள் சேரும் சகதியமாக இருப்பதாகவும், இதனால் நெல் மூட்டை வைப்பதற்கு இடமில்லாமல் விவசாயிகள் ரோட்டில் நிற்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இது குறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு விவசாயிகள் நெல் மூட்டைகளை விரைந்து கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும், மழையினால் ஏற்பட்ட ஈரப்பதத்தின் காரணமாக விவசாயிகள் நெல் மூட்டை கொள்முதலை செய்ய வேண்டும் எனவும், ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் லாரிகள் வராததால் தேக்கமடைந்துள்ள நிலையில் அவற்றை அப்புறப்படுத்த வேண்டும் என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். சிந்திதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அரவிந்தன்.